வெண்பா எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. மறுபடியும் அந்த ரவுடிங்க கிட்டேயே மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி கடைசியில் நம்ம வெண்பாவுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் நம்ம இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க இருந்துக்கிட்டு நம்மளை கொண்டு போய் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் மல்லி அம்மாவையும் பார்க்க முடியாது, விஜய் டாடாவையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பாவை பயமுறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் வெண்பாவால் தப்பிச்சு போகவும் முடியாது, தப்பிக்கணும்னு நினைக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரவுடிங்களும் இப்போ நேராக நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போய் அந்த கலாவதி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் வெண்பா தப்பிக்க போன ஒரு விஷயம், ஒரு நர்ஸ் கிட்ட போய் எல்லா உண்மையுமே சொன்னது, இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே இந்த கலாவதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த நர்ஸ் இருந்துட்டு யாருக்கிட்டே சொல்லிட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த நர்ஸும் நம்மால் தான் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, வெண்பா அவகிட்ட போய் அவகிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாதான் மிகப்பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியில இந்த கலாவதி வெண்பாவை அடிச்சு சித்திரவதை பண்ணி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடமும் நேரா போய் நம்ம வெண்பா இருக்காங்க இல்லையா, அதாவது ஏற்கனவே மல்லி ஒரு இடத்துல போய் ஒரு 4-5 குழந்தைங்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்த நம்ம தீபிகா மேடத்தை கிட்ட சொன்னதுனால அங்க போயிட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு கடைசியில அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே சேவ் பண்ணி கடைசியில அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு சேர்த்துட்டு அடுத்ததான் மல்லி கிட்ட ஃபோன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ தீபிகா தீபன் 2 பேருமே நேரா மல்லியை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்க நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால இப்போ நேராக கிளம்பி போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மல்லி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அங்கே இருந்த குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாற்றியாச்சு மல்லி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அங்கே பொண்ணு வெண்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லியோ நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அங்கே என் வெண்பா இல்லை, வெண்பா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னா என்னோட உயிரே போனாலுமே கூட நான் அங்கே போயிட்டு என் வெண்பாவை காப்பாற்றிருப்பேன். அதாவது என்ன நடந்தாலும் சரி வெண்பாவை காப்பாற்றுறது தான் என்னோட ஒரே ஒரு நோக்கம். அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியல, என் அண்ணியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடமும் மல்லி நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தான் கரெக்டு, இப்போ பார்த்தியா எப்படி ஒரு வழியாக அந்த குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாற்றியாச்சு, அதே மாதிரி வெண்பாவையும் காப்பாற்றிடலாம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதலையும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லி வெண்பா இந்த வீட்டில் ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, வெண்பா இருந்த இடம் இப்போ காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தீபனும் தீபிகா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வெண்பா எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் எப்படியாச்சும் வெண்பாவை நீ காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடம் இப்போ அந்த ரவுடிங்களை அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க வாயை திறந்தா போதும் இன்னும் இந்த டீம்லாம் எங்கெங்க இருக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஈஸியாக நம்ம வெண்பாவை தூக்கிடலாம். ஏன்னா ஒரு குரூப்பை கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு குரூப்பையே இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க வாயை திறந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி கலாவதி அப்படிங்கிறவங்கள பற்றி டீட்டெயில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த கலாவதி தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறது, வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அடுத்ததாக நம்ம தீபிகா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என் வெண்பா இருக்கக்கூடிய இடம் கிடச்சிருச்சா, அந்த ரவுடிங்க உண்மையாக சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடுத்ததாக நம்ம தீபிகா கூட விஜயும் கிளம்புறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மல்லி அடுத்ததாக தீபிகா மேடம் இன்னும் தீபன் இவங்க எல்லாருமே நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரவுடிங்க என்ன சொல்றாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இந்த குழந்தைங்களை அடுத்ததா எங்க கொண்டு போய் இவங்க விற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க, எங்க போய் கொண்டு போய் விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் கடைசியில இந்த கலாவதியை பத்தி தெரிய வருது. இந்த கலாவதி அடுத்துதான் இந்த குழந்தைங்கள்லாம் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது திருத்தணிக்கு பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க கிளம்பி போறாங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம்
இப்போது நம்ம வெண்பாவை வந்து இவங்க கொண்டு போய் அங்கே வந்து சேர்த்தே ஆகணும். அதாவது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் கூட வந்து முக்கியம் கிடையாது, நம்ம வெண்பா மட்டும்தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க இப்போ தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. வெண்பா தப்பிக்கவும் கூடாது, ஒன்றும் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம தீபன், தீபிகா இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. போலீஸ் படையே வந்து அங்கே இறங்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து ரவுண்டப் பண்ணி பிடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் வெண்பாவுக்கு இப்படி ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வெண்பா முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து வெண்பாவை தூக்கிட்டு அவங்க ஓடுறாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே இருந்தால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் தான் வந்து வெண்பாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. உடனடியாக அதாவது நம்ம விஜயும் மல்லியும் வெண்பாவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடுத்ததாக வந்து வெண்பாவை வந்து தூக்கி கொண்டு போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடமும் இருந்துக்கிட்டு இப்போ அந்த ரவுடிங்களையும் அந்த கலாவதி இவங்க எல்லாரையுமே பிடிச்சி அடுத்ததாக வந்து கைது பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் விஜயும் மல்லியும் பயங்கரமாக கதறி எழுறாங்க, வெண்பா உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. அதே சமயத்தில் இப்போ வெண்பாவுக்கும் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ஃபிக்ஸும் சரியாயிடுது. எனக்கு ஒன்றும் இல்லை மல்லியம்மா, டாடா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இப்போது சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய்க்கு, மல்லிக்கு இவங்க எல்லாருக்குமே உயிரே வருது. இப்போ வெண்பாவை எப்படியோ ஒரு வழியாக இவங்க காப்பாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவும் வந்து நம்ம மல்லியும் விஜய் அடுத்ததாக வந்து வெண்பா இவங்க எல்லாரையுமே வந்து இப்போ முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.